56 ஏக்கர் பெரிய ப்ராஜெக்ட் உரகிடமே. ஆக்சுவலா இது லே அவுட் கிடையாது, டவுன்ஷிப். தண்ணி வசதிலாம் எப்படி சார் இருக்கு? 50 அடியில தண்ணி, சூப்பர் தண்ணி, நல்ல தண்ணி. வெயில நின்னுட்டு இருக்கோம். ஆமா. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு அழகா காத்து ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. ஃபுல்லாமே நிழல் தான், எங்கேயுமே இங்க வெயிலே கிடையாது. நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 1850 தான். ஜஸ்ட் 1850 ரூபா ஸ்கொயர் ஃபீட். 1850 அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். அமெனிட்டிஸ் அதான் மேடம், ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி. ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லாமே 30 ஃபீட் 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ். ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பார்க், சிட் அவுட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸோட நம்ம 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். யாராலையும் கொடுக்க முடியாத யாராலையும் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சர்ப்ரைசிங்கா ஒன்று சொல்றேன் பாருங்க. சென்னையோட 3rd டைடல் பார்க். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, திருவான்மியூர்ல இருக்கு ஓகே, பட்டாபிராம்ல இருக்கு ஓகே, 3rd இங்க வருதா? கண்டிப்பா சென்னையில 3rd டைடல் பார்க் உரகிடம்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு நினைச்சா கூட கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க கேக்குறது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தைரியமா தாராளமா உங்களுக்கு நீங்க எது கிடைக்கும். நான் சொல்ற மாதிரியே இருக்காங்க. ஆமா இருக்கு, பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க ஷேர்ல போட்டாலும் கிடைக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் கிடைக்காது, கோல்டுல போட்டா கூட இந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. மண்ணும் கொடுத்துட்டு பொண்ணும் கொடுக்குறோம். ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த ஆஃபர் சொல்லிடுறேன். 2 கிரவுண்ட் நம்ம ஏரோ சிட்டில பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 100 கிராம்ஸ் கோல்டு. நம்ம 100 கிராம். ஆமா, 5 கிராம் 10 கிராம்லாம் கிடையாது, 100 கிராம் தங்கம் நமக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஊட்டி கொடைக்கானல்னு போக வேண்டாம், வெறும் தாம்பரத்துல இருந்து 20 நிமிஷம் டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார். நான் பார்க்கும் போதே என்ட்ரன்ஸ் அப்படி என்ட்ரி ஆகும் போதே நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா சென்னையிலலாம் ஒரு மரம் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது வந்து ஒரே மரம், ஒரே பசுமையா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு சொல்ல போனா. நீங்க இந்த இடத்த பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இது நம்ம ப்ராஜெக்ட் மேடம், இது சரிங்களா? அதாவது ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு 56 ஏக்கர்ஸ், 56 ஏக்கர் பெரிய ப்ராஜெக்ட் உரகிடம்லயே. ஆக்சுவலா இது லே அவுட் கிடையாது, டவுன்ஷிப். ஆமா, அதாவது பெரிய டவுன்ஷிப் இது. ஆமா, இது டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இது எங்க டெவலப் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உரகிடம், படப்பை பக்கத்துல இருக்கிற உரகிடம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகலாம். நம்ம அப்படிதான் வந்தோம். 20 நிமிஷத்துல நீங்க அதை வச்சு சொல்லிட்டீங்க கரெக்டா? ஆமா, கரெக்டா 20 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு லொகாலிட்டி. சார் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி தான் நம்ம பூந்தமல்லியிலுமே பார்த்தோம். ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து கம்மியா இல்ல, எல்லாமே அதிகபட்சமா தான் இருந்தது. சோ அந்த வகையில இங்க தண்ணி வசதிலாம் எப்படி சார் இருக்கு? தண்ணி சூப்பரா இருக்கும். ஓகே, அதுல ஒரு குறைவும் இருக்காது. இப்போ நீங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, எவ்வளவு கிரீனரியா இருக்கு. இந்த அளவுக்கு கிரீனரியான சைட் இன்னைக்கு சென்னையில எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பா, அதுக்காண்டி தான் நான் தண்ணியை ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஏன்னா பாக்குறவங்களுக்கே தெரியல. இல்ல, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ இவ்வளவு கிரீனரியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் தண்ணி இல்லைங்களா? தண்ணி நல்லா இல்லைன்னா இவ்வளவு கிரீனரியா இருக்காது, நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. சோ நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா 50 ஃபீட்ல வாட்டர், சூப்பர் சார். 50 அடியில தண்ணி, சூப்பர் தண்ணி, நல்ல தண்ணி, நல்லா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த சைட்ல கூட அப்படிதான் தண்ணி நல்லா இருக்கும். எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. தண்ணி மட்டும் கிடையாது, பாருங்க சாயில் ரெட் சாயில் இது. சோ அதனால தான் இவ்வளவு கிரீனரி அவ்வளவு எல்லாம் க்ரோ ஆனது காரணமும் இதுதான். கண்டிப்பா சார். சார் என்ன அமௌண்ட்க்கு சார் கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம்? நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 1850 தான். ஜஸ்ட் 1850 ரூபா ஸ்கொயர் ஃபீட். 1850 அவ்வளவுதான் சார். நீங்க அடுத்தடுத்து எனக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா மேடம், அதாவது 1850 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வீடெல்லாம் எப்படி சார் கட்டி கொடுக்குறாங்க? ஆமா, இங்க நம்ம வந்து வீடுங்க கட்டி கொடுக்குறோம். சோ இது கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கேட்டட் கான்செப்ட்ல ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட்க்கு. ஆல்ரெடி வீடுங்கலாம் வேற கட்டி வேற இருக்கு. ஆமா மேடம், அதாவது ஃபுல்லா ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, 40 ஃபீட் 30 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், அதே மாதிரி மெயினா செக்யூரிட்டி மெயினா கிராண்டா ஆர்ச் கட்டி இருக்கோம். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறோம். சோ வீடுங்க வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு 3 வீடு வந்துருச்சு.
ஆமா பார்த்தோம் ஆல்ரெடி இருக்கு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து என்னடா இதுன்னு இருக்க மாதிரி இருக்கு. சுத்தி சுத்தி பசுமையா ஒரு இடம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு உள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து. அதுதான் சொல்ல வரேனே. அதாவது இன்னைக்கு லைஃப் பாத்தீங்கன்னா சென்னை, அதுவும் பர்டிகுலரா சென்னை லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இல்லைங்களா, மெக்கானிக்கல் லைஃப். ஸோ கொஞ்சம் அதாவது அவங்க வீக்கெண்ட்ல இல்லாட்டி ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வீடு கட்டி அவங்க நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்ல அவங்க வாழணும்னு நினைச்சாங்கன்னா, அதுவும் நீங்க சொல்ற அமௌண்ட்ல வாங்கணும்னா இங்க தவிர்த்து வேற எங்கேயும் கிடைக்காது. தவிர்த்து வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒரு அதாவது பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு என்வரான்மெண்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு நல்ல காத்து. நம்ம கரெக்டா ஒரு உச்சி வெயில்ல நிக்கிறோம் பாருங்க. உண்மையிலேயே உச்சி வெயில்ல நின்னுட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு அழகா காத்து ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. ஃபுல்லாமே நிழல் தான், எங்கேயுமே இங்க வெயிலே கிடையாது. சுத்தி பாக்குற இடம் ஃபுல்லாமே பச்சை பசேல்னு அவ்வளவு பசுமையா இருக்கு. சொல்ல போனா உண்மையிலேயே செம்மையா இருக்கு சார். அதுவும் நீங்க குடுக்குற ரேட்டுக்கு எல்லாம் குடுக்கறது உண்மையிலேயே நான் மட்டும் இல்ல, பாக்குறவங்க நிறைய பேருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகும். யாராலையும் கொடுக்க முடியாது. அதாவது இன்னைக்கு இங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி அதாவது கேட்டட் கான்செப்ட்ல டெவலப் பண்ற எல்லா கம்பெனிஸுமே அபவ் 2500 3000 மேலதான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் திரும்ப சொல்றேன், இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். இதுல புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. அதனாலதான் எங்களால இந்த பிரைஸ்க்கு, இவ்வளவு லோவான பிரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். எதனால கொடுக்குறோம்னா கஸ்டமர்ஸ் அதனால பெனிஃபிட் ஆகணும். இங்க இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். அமெனிட்டிஸ் அதான் மேடம், ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி, ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லாமே 30 feet 40 feet பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பார்க், சிட் அவுட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸோட நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். சரி, என்னதான் இங்க வந்தாலுமே சரி வேலைன்றது ஒண்ணு வேணும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு டெவலப்டா இங்க ஏதாச்சும் பக்கத்துல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன், இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாம் லேண்ட்மார்க்கா டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, சர்ப்ரைசிங்கா ஒன்று சொல்றேன் பாருங்க. சென்னையோட 3rd டைடல் பார்க். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, திருவான்மியூர்ல இருக்கு ஓகே, பட்டாபிராம்ல இருக்கு ஓகே, 3rd இங்க வருதா? கண்டிப்பா சென்னையில 3rd டைடல் பார்க் ஒரகடம்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே சார் சுத்தமா? அதாவது இன்னொரு 2 இயர்ஸ்ல பாருங்க, இந்த டைடல் பார்க்கா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க், ஸோ அது ஒரு 110 கம்பெனிஸ் வருது. அது இல்லாம ஐபோன் டவுன்ஷிப் 30 ஏக்கர்ல 15,000 வீடு நம்ம வரும்போது பார்த்தோம், லைவாவே நம்ம காமிப்போம் பாருங்க. இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே இன்னொரு 2 இயர்ஸ்ல 100% இது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட பிரைஸ் மினிமம் 5,000 rupees. அதை விட அதிகமா வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. வரும். இந்த ரிட்டர்ன்ஸ் வேற எதுலயுமே கிடைக்காது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் போடணும் அப்படின்னு நினைச்சா கூட கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் சார். கண்டிப்பா. உண்மையிலேயே இருக்கிற டெவலப்டு ஏரியா அவ்வளோ கம்மி ரேட்ல நம்ம வாங்கி அது நமக்கு ஒரு லாபத்தை தரும்னா கண்டிப்பா இந்த இடத்துல கண்டிப்பா தைரியமா நான் கேரண்டியா சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வருது, நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? அந்த லைவாவே நம்ம பாக்குறோம். இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. 5 வருஷம் கழிச்சு வரும், 10 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்தா கூட நேரடியா பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான விசிட் பண்றதுக்கு எந்த மாதிரியான சைட் விசிட் பிக்கப் இருக்கு? இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு. அதாவது கஸ்டமரோட டோர் ஸ்டெப்ல அவங்க கன்வீனியன்ட் டைம்ல சேஃப் அண்ட் செக்யூரா பிக்கப் பண்ணி நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா டிராப் பண்ணுவோம். அவங்களுக்கு எப்போ ஓகே சொல்றாங்களோ அப்ப நீங்க ரெடியா? கண்டிப்பா. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணணும், சைட் விசிட் புக் பண்ணணும், பிளாட்டை புக் பண்ணணும். சைட்ல நானே இருப்பேன். ஓகே. அதாவது வீடியோல பேசுறது ஒருத்தர், அதே மாதிரி சைட்ல ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி யாரும் புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ் யாருமே கிடையாது, சேனல் பார்ட்னர்ஸ். டைரக்டா நீங்க சைட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன மீட் பண்ணலாம். நீங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க, நேரா சைட்டுக்கு வாங்க, என்ன மீட் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு பெஸ்டா சர்வீஸா இருக்கட்டும், ஆஃபர்ஸா இருக்கட்டும், நான் நேரடியா உங்களுக்கு கொடுக்குறேன். சார், இப்போ இடத்த வாங்குறோம், அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசுற விதம். அது கண்டிப்பா உங்ககிட்ட ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. அதுக்காண்டியே வந்து யாராச்சும் விசிட் பண்ணணும், கண்டிப்பா அதுக்காண்டியே வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொலைட்டா ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணி நான் வரும்போதும் பார்த்தேன், நீங்க ஒருத்தர்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மேடம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத தான் சொல்றோம் இல்லைங்களா? அதாவது இவ்வளவு மத்தவங்க மாதிரி நம்ம பொய் சொல்லி எல்லாம் நம்ம எதுவுமே விற்கிறதும் அதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம
அதை விட நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்க வருது. ம். ஸோ இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வருது, பின்ன என்ன இருக்கு? நம்ம கண்டிப்பா இருக்கிறத சார். நம்ம அது மக்களுக்கு அது பகிர்ந்துக்கலாமேன்ற ஒரு நல்ல எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சார் இப்போ எனக்கு 25 ஏஜ் ஆகுது சார். நான் ஒரு சரி. 30,000 வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கேன். ரைட். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இங்க ஒரு வீடு இல்ல வாங்குற இஎம்ஐ போட்டு என்னோட முழு சம்பளத்தை நான் இங்க கொடுக்க முடியாது. ரைட். நான் ஃபேமிலிக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில எனக்கு இங்க இருந்தே ஏதாச்சும் இன்கம் எடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கா? ரைட். நீங்க கேக்குறது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். யா. தைரியமா தாராளமா உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்கும். ஆமா ஓ. இருக்கு. ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பாருங்க, ஒரு 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வீடு கட்டி 3 நான் போர்ஷன். சொல்ற மாதிரியே இருக்காங்க. ஆமா இருக்கு, பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் கொஸ்டின் தான் கேட்டேன். அதுக்கு ஆல்ரெடி இருக்கு அங்க. இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் 3 போர்ஷன் கட்டிட்டு 3 போர்ஷனுமே வாடகைக்கு விட்டுட்டார். இப்போ 3 அவருக்கு போர்ஷனுமே இருக்கு ஆமா வாடகைக்கு. இப்போ 18,000 கிட்ட அவருக்கு வாடகையே வருது. அவர் அந்த வாடகையை வச்சு இஎம்ஐ கட்டிக்கிறாரு. மாசம். ஆமா மாசம் வாடகை வாவ். இஎம்ஐ கட்டிக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த அசர்ட்டும் ஆச்சு. அவருக்கு ஒரு ஆ. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பேங்க்குக்கு அவர் இஎம்ஐ டைரக்டா கட்டிக்கிறாரு. சூப்பர் சார். So இதை உண்மையிலேயே விட என்ன வேணும்? என் ஏஜுக்குள்ள என்னோட கம்மியா இருக்கிறவங்க கூட தாராளமா வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அவங்களுக்கு கண்டிப்பா, அதாவது வீடு கட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு இல்ல. பிளாட் வாங்கினாலே கண்டிப்பா. கண்டிப்பா, அதாவது வித்தின் 2 இயர்ஸ்ல, இப்போ நீங்க வாங்க போறது 1850 per square feet. நல்லா எழுதிக்கிங்க. இன்னொரு 2 கண்டிப்பா. இயர்ஸ்ல 5,000 rupees மினிமம் போகும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேற எங்கேயுமே எங்கேயுமே கிடைக்காது. கிடையாது ஆமா. உண்மையிலேயே. நீங்க ஷேர்ல போட்டாலும் கிடைக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் கிடைக்காது, கோல்டுல போட்டா கூட இந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. சார் நான் இன்னொரு விஷயம், நீங்க கோல்டுன்னு சொல்லும் போதே நான் இன்னொரு சொல்லுங்க. விஷயம் இங்க கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும். கோல்டு நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆ, உண்மையிலேயே அது எனக்கு இப்போ வரைக்கும் பயங்கர சர்ப்ரைஸ்டா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட். கண்டிப்பா கொடுக்குறோம். ம். அதாவது அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ம். அதே மாதிரி குலுக்கல் முறையில இல்லாட்டி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ம். வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கோல்டு கொடுக்குறோம். அந்த ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஓகே இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 month கூட வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஓகே ஆஃபர். ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸும் எலிவேட் ஆகுது, இந்த ஆஃபரும் இருக்காது. ஸோ அதனால எவ்வளோ குயிக்கா முடிஞ்ச முடியுமா அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா வந்து உங்களால வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்குங்க. ஏன்னா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல லேண்டும் வாங்கிட்டு தங்கமும் வந்து கண்டிப்பா வாங்கவே முடியாது. தங்கம் இப்ப எவ்வளோ விலைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா. ரொம்ப மார்க்கெட்ல பெருசா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆமா, அதை வந்து நீங்க ஒரு லேண்டோட சேர்த்து குடுக்குறீங்க ஆமா அப்படிங்கறது நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னா அது ஒரு நல்ல எண்ணத்தோட தான் கொடுக்குறோம். கண்டிப்பா அதாவது சூப்பர் சார். மண்ணும் கொடுத்துட்டு பொண்ணும் கொடுக்குறோம். ரொம்ப சூப்பரான அந்த விஷயம். அந்த ஆஃபர் சொல்லிடுறேன். ம். 2 கிரவுண்ட் நம்ம ஏரோ சிட்டில பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 100 grams கோல்டு நம்ம கொடுக்குறோம். 100 அதாவது கிராம். ஆமா 5 கிராம் 10 கிராம்லாம் கிடையாது, 100 கிராம் தங்கம் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். 2 சூப்பர் கிரவுண்ட் சார். எடுக்கிறவங்களுக்கு. சூப்பர். இப்போ முடியாது, 1 கிரவுண்ட் போதுன்றவங்களுக்கு 50 grams நம்ம கோல்டு கொடுக்குறோம். அதுலயும் பாதி பண்ணி கொடுக்குறீங்க. அதுலயும் பாதி கொடுக்குறோம். ஆக மொத்தம் இங்க நீங்க லேண்ட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இவர் சொல்ற மாதிரி கோல்ட நீங்க வாங்கிட்டு போலாம். சூப்பர் சார். உண்மையிலேயே சார் எனக்கு வீடு எந்த ரேட்டுக்கு சார் நீங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க மினிமம் ம். ஒரு 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். 23 லட்சம் ஆமா ரூபாய்க்கு தான். சென்னை லிமிட்ல, சென்னையில தாம்பரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய ஒரு லொகேஷன்ல 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். யாராலையும் கொடுக்க முடியாத உண்மையிலேயே ஒரு யாராலும் கொடுக்க ஆமா முடியாது சார். யாராலையும் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேனே, ம். 23 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு நமக்கு இடத்துடன் வீடு, அதுவும் அபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி அதெல்லாம் கிடையாது, ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. தனி வீடு. தனி வீடு, இடத்துடன் கூடிய வீடு. உங்களுக்கான வீடு, ஆ. உங்களுடைய இடம், உங்களுடைய வீடு. ஆமா. 23 லட்சம். 23 லட்சம் ரூபாய்க்கு ஆமா நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா கொடுக்குறோம். சைட்ல நம்ம கட்டியும் வச்சிருக்கோம். சைட்ல வந்து பார்க்கலாம். சரி நேரா. இப்ப நம்ம போய் பார்க்கலாமா வாங்க சார்? போய் பார்க்கலாம். வாங்க, இதுதான் நம்ம வீடு. சார் வெறும் 23 லட்சத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வீடா அதுதான் சார்? நேரா கூட்டிட்டு வந்தவங்கள பாருங்க. 23 lakhsக்கு இடத்துடன் கண்டிப்பா. கூடிய வீடு. கண்டிப்பா நம்பவே முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஆமா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா 23 lakhsக்கு சென்னை லிமிட்ல, அதாவது தாம்பரத்துல இருந்து 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய, உண்மையிலேயே இந்த அளவுக்கு நீங்க குடுக்கறதெல்லாம் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு கண்டிப்பா விஷயமா இருக்கு சார். யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த கண்டிப்பா. பிரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பாருங்க இடத்துடன் கூடிய வீடு. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால, 600 ஸ்கொயர் ஃபீட் சூப்பர். லேண்ட் ஏரியால ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் 1 BHK. சுத்தி இடம் விட்டு நம்ம கட்டியிருக்கோம் பாருங்க. சுத்தி இடம் விட்டு அழகா பாருங்க. ஸ்பேஸ் அதுக்கும் இருக்கு ஆமா இல்லையா? ஒரு மாமரம் எல்லாம் வச்சுட்டு ம், ம், ம். கிரீனரியாவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு ரொம்ப- பீஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணோம்னா
நம்ம ப்ராஜெக்ட் நம்ம ஏரோ சிட்டில வந்தா உண்மையிலேயே சூப்பர் அது சார். கண்டிப்பா அது கிடைக்கும். மரத்தோட வச்சு கொடுக்குறீங்க சார். மரத்தோட வச்சு உண்மையிலேயே அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ஆமா. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அதான் ஒரு மாதிரி நம்ம நிம்மதியா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கண்டிப்பா வாங்குறத நிறைய வரலாம். பேர் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா அதே பாருங்க மேடம், அதே இப்போ வீடுக்கு ஓகே, ம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓகே, இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பா. சூப்பரான ப்ராஜெக்ட் இல்லைங்களா? ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான என்வாரன்மெண்ட் இல்லைங்களா? ஆ. இவ்வளவு அழகான பசுமையான இடத்துல ஆ. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கூட இங்க ரொம்ப வீக்கெண்ட் சூப்பரான என்ஜாய் விஷயம் பண்ணலாம். சார். ஆமா எல்லாரும் இங்க இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி வெளில போறதுக்கு ஆமா. தாம்பரத்துல இருந்து வெறும் 20 மினிட்ஸ். செம்ம ஐடியா சார் கண்டிப்பா உண்மையிலேயே இது. சூப்பர். அதாவது இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஈசிஆர் பாண்டிச்சேரின்னு ம், போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா. ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ம். சோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, தாம்பரத்துல இருந்து 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய கண்டிப்பா. நம்ம லொக்காலிட்டியில நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வீக்கெண்ட் கூட அவங்க அழகா என்ஜாய் பண்ணலாம். சோ கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட். அதாவது இந்த சூப்பர் சார். இவ்வளவு கிரீனரியான ப்ராஜெக்ட். ம். ஆமா. கண்டிப்பா நீங்க இந்த லேண்ட் இல்ல வீடு இஎம்ஐயா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், நீங்க ஒரு போட்ட காசை எடுக்கணும், அதை விட அதிகமா எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்மளுடைய சாரே உங்களை ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணுவாரு.